இந்த பகுதியில் என்ன பார்க்க போறோம்னா, கலெக்ஷன் ஏஜென்ட்டுகளின் கதறல். சிறைக்கு போன கலெக்ஷன் ஏஜென்ட்டுகள். தலைப்பு எப்படி வேணா வச்சுக்கங்க. சரி. அதாவது இப்போ தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு, நாங்க எங்க கம்ப்ளைண்ட் ஆகல நெறைய கலெக்ஷன் ஏஜென்ட் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. இத ஓப்பனா சொல்றதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஜெயிலுக்கு அனுப்புனது போலீஸு. கம்ப்ளைண்ட் பாதிக்கப்பட்ட புகாரு. அங்க லூப் ஹோல கண்டுபிடிச்சு சொன்னது நான். அப்படி வேணா வச்சுக்கலாம். அப்படிதான் வந்து ஆர்பிஐல வந்து கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. சரி, அப்படி கம்ப்ளைண்ட் குப்பைக்கு போயிடும். அது பேங்க் மட்டும் தான் பார்ப்பாங்க. என் மேல கம்ப்ளைண்ட் குடுத்தா வச்சுக்கங்க. 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. அதனால இப்போ வந்து இந்த கிரிகம் ஃபைனான்ஸ், ஐடிஎஃப்சி, பஜாஜ், சோழமண்டலம் இவங்க எல்லாம் எதுக்காக ரிமாண்ட் ஆகி ஜெயிலுக்கு போனாங்க? மக்களே இதை உன் பார்வையில விட்டுறேன். நீங்க என்ன பண்ணுங்க, யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி நேரா வந்து அதுல ஷார்ட்ஸ்ல போங்க. இதுல ஏகப்பட்ட பேர் எக்கச்சக்கமான வார்த்தைகளை யூஸ் பண்ணிருக்காங்க. பீப் சவுண்ட் போட்டிருக்காங்க. என்கிட்ட ஒரிஜினல் ரெக்கார்டிங் இருக்கு. இப்போ குறிப்பிட்ட ஒரு பேங்க் ஒரு ஆள் வந்து போறாருன்னு வச்சுக்கோங்க. முக்கால்வாசி இங்க வந்து ரொம்ப தொல்லை பண்றது இந்த பஜாஜ் தான். இவங்க போறான்னு வச்சுக்கோங்க. வீட்டு வாசல் நிற்க வேண்டியது, ஒரு டையை மாட்டி நிற்க வேண்டியது. அவன் போயிட்டு என்ன பண்றான்? வீட்டு வாசல் நிற்கிறான், பணம் கொடுத்தா போவேன்றான். இதுதான் வழக்கமா பண்றது. பணம் கொடுத்தா தான் போவேன், பணம் கட்டினா தான் போவேன் அப்படின்னு உட்காந்துக்கிறான். இந்த நேரத்தில் என்ன பண்றான்னா, அவன் நினைக்க மாட்டேங்கிறான். ஏதாவது ஒரு இடத்துல போற, அங்க எந்த பிரச்சனை வந்தாலும் உனக்கு தான் ஆபத்துங்கிற விஷயம் அந்த கலெக்ஷன் ஏஜென்ட் புரிய மாட்டேங்குது. அவன் பாட்டு போறான், நிற்கிறான். ஆஃபீஸில் அவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி. நீ போய் பணம் வாங்காமல் வராதுன்னு சொல்லிட்டு. இந்த ஆரம்பம் நான் எல்லாருக்கும் ஒரே பேர் தான் வச்சுக்கிறேன். பேங்க்ல நீங்கள் ஐடிஎஃப்சியில் வேலை செய்யணும், எல்லாம் கூலி தான் வேலை செய்றீங்க. இதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். கூலி தானே, கூலின்றது தப்பு வந்துச்சு. இது கூலிக்காரன்னு சொல்லிட்டேன். ஏன்பா கூலிக்காரங்க தான் இப்போ நாட்டை உருவாக்குனது. கூலிங்கிறது வந்து கூலி தொழிலாளி உங்களுக்கு கேவலமாக போச்சா? நீங்கள் கூலி வாங்குறேன்னு சொன்னா ஆமா கூலி வாங்குறேன். நீ வாங்குறீங்க சேலரிடு ஸ்டாஃப்னு சொல்றீங்க. ஆமா சேலரி தானே வாங்குறீங்க, சேலரிடு ஸ்டாஃப் தான். என்ன நாங்கள் வந்து ஆரம் மேனேஜர். எப்பா நீ பஜாஜில் மேனேஜராக இருக்க, அதாவது மேனேஜர் இன்னைக்கு வந்து ரீஜனல் மேனேஜர் ஆகிறேன். நாளைக்கே உன்னை வேலையை விட்டு தூக்குனா நடுவுக்கு வந்துடுவேன். திருப்பி வேற கம்பெனியில் போவேன். நம்ம அந்த மலர் விட்டு மலர்த்தாம் வண்டி நம்ம மாதிரி நீங்க கூடு விட்டு கூடு பாய்வீங்க. இந்த பேங்க்ல அந்த பேங்க், அந்த பேங்க்ல இந்த பேங்க். இல்ல ரீஜனல் மேனேஜர் சேலரி ஸ்டாஃப் தான் சொல்லுவேன். நீங்க ரிசர்வ் பேங்க் மேனேஜரா? நீ உன்னை மரியாதை கொடுக்கறதுக்கு ஸ்டேட் பேங்க் மேனேஜரா நாங்கள் மதிக்க மாட்டோம். இதுல வேற நீ வந்து பஜாஜ் மேனேஜரா? ஆமா, அவன் சொல்லி தான் வந்து போய் பிரச்சனை பண்ணி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தர் வந்து இந்த நம்ம கிளைண்ட் தான் இந்த செல்போன் லோன் வாங்கியிருக்காரு. பஜாஜ்கார வீட்டில் போய் கரெக்டாக பண்ணியிருக்கான். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பஜாஜ் ஆஃபீஸுக்குள்ளே புகுந்து தன்னை வந்து உயிரை மாச்சிக்கிறதுக்காக அதெல்லாம் பண்ணி அது போலீஸ் வந்து தடுத்து அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலுக்கு அமிச்சாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு மக்களே? பஜாஜ்காரன் ஜெயிலுக்கு போனதுல என்ன தப்பு இருக்குது? அவ வந்து வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு மனைவி கிட்ட தகாத வார்த்தைகளை பேசினான்றது கம்ப்ளைண்ட். அதை பொறுக்க முடியாத அந்த கேவலம் செல்போன் லோனுக்கு அவர் வந்து பஜாஜோட அலுவலகத்துக்கே போயிட்டு அங்க உயிரை மாய்த்து கொள்ள ஒருத்தர் போராட்டம் நடத்தினார். இது எல்லாம் மீடியால வந்துச்சு. சரிங்களா? அவரோட நம்ம கிளைண்ட்டுங்கிறதுனால நாம என்ன பண்ணோம், அந்த ஸ்டேஷனுக்கு இனிஷியேட் பண்ணி இமீடியட்டா எஃப்ஐஆர் போடணும் சார் அப்படின்னு சொன்னதுனால எல்லாம் பக்காவா எவிடன்ஸ் இருக்குது. நம்ம மீட் பண்ணி தான் போட்டிருப்போம் எல்லாத்துலயுமே. ஸோ மீட் பண்ணி போட்டதுனால பஜாஜ்காரன் ஜெயிலுக்கு போனான். இதுல என்ன தப்பு இருக்குது? அதனால தான் இதை பஜாஜ் கதறல்னு வச்சுக்கலாம். பஜாஜ் கதறல் அந்த மாதிரி அவங்க ஜெயிலுக்கு போன அமிச்சது போலீஸ். இதுல எங்க வேலை என்ன இருக்கு? இனிஷியேட் பண்றதா எங்க வேலை. இதை பஜாஜ் கதறல் முடியுது. நன்றி.